கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. ராகு உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள், அதான் இப்போ இந்த அன்னைக்கு 14/4/2026 பிறக்கிற குழந்தைகளுக்கு பூரா இந்த ஜாதகம் தான் இருக்கும். ரிஷப லக்னம், கும்பராசி. ராசிய லக்னாதிபதியும் நட்பு கிரகங்கள், அது நல்ல விஷயந்தான். 7ல் கேது இருந்தான்னா என்ன செய்யணும்னா, ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும், எதிர்மறை தோற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷம் திருமண விஷயங்களாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு இல்லற துணைகளை தேர்ந்தெடுது. ஆணோ பெண்ணோ அது அடுத்த விஷயம். காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, சிறைச்சாலையில் வேலை செய்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்கள், மருத்துவமனையில் வேலை செய்பவர்கள், டீச்சராக வேலை செய்பவர்கள், ஏன்னா இவங்க டெய்லி வெளியில் பிரச்சனை சந்திக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்க தான் பார்ப்பாங்க. வெளியில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்டுக்காரங்களாம் சேர்க்கவே சேர்க்காதீங்க. கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் அவங்க கல்யாணம் நடக்கிறது தான், ஐடி ஃபீல்டுக்காரங்களை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அது பூரா வந்து தாண்டோனித்தனமாக அடையக்கூடியவங்க மட்டும். படிச்சிருக்கிறவங்க ஒரு மமதையை தவிர வேறு எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. குடும்பம் வேறு, கல்வி வேறு நினைக்கிறதே இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். இன்றைக்குள்ள யங்ஸ்டர் பூரா தான் நாங்கள் எவ்வளவோ அடிச்சடி சொன்னோம், குடும்ப வாழ்க்கை வேறு, கல்வி தொழிலுங்கிறது வேறமான. குடும்பத்தை ஏற்படுத்த குடும்பம் முன்னேற்றத்துக்காக அவங்க கல்வியை பயன்படுத்துக்கன்னா எங்கே புரிஞ்சுக்கிறாங்க? எங்களுக்கு தெரியும், ரைட், அவ்வளோதான், நீங்கள் சொல்ல முடியாதுங்க. 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் புதன் அமர்வு. கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன் அமர்வு. வாக்கில் சனிம்பாங்கள்ல, அது மாதிரி தான். வார்த்தைகள் நுழலும் தன் வாயால் கெடும் அப்படிம்பாங்க. இப்போ தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்து அதன் மூலம் விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த பாம்பு இறந்துடும்போது தவளை பயத்தில் கக்கன்னு கத்தும். அந்த சத்தத்தை வச்சு பாம்பு நமக்கு இறங்குதான்னு சொல்லி பக்கம் பிடிச்சிடும். அது மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு அந்த வார்த்தைகள் மூலம் மற்றவர்கள் கண்ணுக்கு நாம் ஒரு எரிச்சலான பிரச்சனை, என்னைய மனசுக்கு இவெல்லாம் ஒரு மனசுனா நினைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் நம்மளும். அதே சமயம் செவ்வாய் அங்கே இருக்குன்னா, அந்த செவ்வாய் வந்து என்ன ஒரு வேகத்தை கொடுப்பான், ஆக்ரோஷத்தை கொடுப்பான். சாதாரணமாக சொல்கிற விஷயத்தை வந்து, என்னப்பா இந்த விஷயத்தை பார்த்து செய்ய, நீ என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்கிற நீ அப்படின்னு சொல்லி சண்டை போடுற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன ஓயாவது நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கிறார் இவர், நம்ம இன்னொருக்கு அடிமையாக நினச்சிடுவான். தம்பி பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொன்னால், அண்ணையை மன்னிச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்து பார்ப்பான். அந்த தன்மையும் வராது. புதன் அங்கே வேறு நீச்சம் அடைஞ்சிருக்கிறான். அப்போ அந்த ஸ்தானாதிபதியும் கூட பரிவர்த்தனை ஆயிருந்தாலுமே அந்த ஸ்தானாதிபதி ஜூன் மாதம் பயிற்சி ஏறுவார். இந்த வருஷ ஆரம்பத்தில் குரு வந்து 2ஆம் அதிபதி குரு வந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஓரளவு நல்ல விஷயந்தான். அப்போ இங்கே புதன் நீசமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா,
ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு ஃபெயிலியராக தான் போகும். அது உங்களுக்கு நல்லாவே இருக்காது. முயற்சி ஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கார். அது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். முயற்சி ஸ்தானத்தில் வந்து 7ஆம் சூரியன் அதுவும் உச்சம் பெற்று உட்காந்துருக்கான நல்லா சிந்திப்பீங்க, நல்லா பாடுபடுவீங்க, நல்லா யோசிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. செய்யும்போது சொதப்பிடுவீங்க, செயலை காட்டும்போது சொதப்பிடுவீங்க. அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்துடும். அவன் உங்கள் பாக்கியாதிபதி ஆகிய சுக்கிரன் அவனே பாதகாதிபதியாகி முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். அப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் வந்து இப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா சற்று அமைதியை கடைப்பிடித்து நீங்கள் அதில் கையாள்வது நல்லது. அது எப்போ கையாளணும் அப்படின்னு சொன்னால் 31/10/2026 சிம்ம ராசிக்கு குரு வந்த பிறகு நல்ல கையாளுங்க. அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். இப்போது 1/6/2026 வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். குருவோட பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் 31/10/2026 அப்புறம் உங்களோட குருவோட பார்வை உங்களுக்கு ராசிக்கு விழும். அது சாதகமாக இருக்கும். இந்த இடைப்பட்ட ஒரு 5 மாதத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டுமா. வந்து இப்போ புதன் நீச்சமாக இருந்தது வந்து ஓரளவு படிப்பை கொடுத்துரும். படிப்புங்கிறது வேறு, புத்திசாலித்தனம்ங்கிறது வேறு. இதில் ரெண்டு ஏதாவது ஒன்றைத்தான் கொடுக்கும், ஒன்றை கெடுத்துரும். அது வந்து நல்ல போல்டான பர்சன், நல்ல பர்சன் செய்கிறது போகிற தப்பாக செய்வீங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையே கொடுத்துரும். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கான். உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா நோய்வாய்ப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. உதாரணமாக கொஞ்சம் வெயில் காலத்தில் ரொம்ப கோல்ட்ரிங்க்ஸ் தேவைப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஒரு பதிவில். அதே மாதிரி தான் கோல்ட்ரிங்க்ஸ் நிறைய தேவைப்படும். மடக்குன்னு மாசா மிரண்டான்னு ஏதாவது சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஐஸ் வாட்டரை குடிக்காதீங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. ஒன்று தொண்டை கட்டிக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஜலதோஷம் பிடிச்சிடும். இந்த மைக்ரேன் ட்ரபிள் மாதிரி தீர்க்க முடியாத தலைவலி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துடும். அதனால் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எள்ளு மிட்டாய் கிடைக்கும், இந்த எள்ளு மிட்டாய் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லது. எள்ளு மிட்டாய் சாப்பிடுவது நல்லது. எள்ளு மிட்டாய் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது நல்லது. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் இந்த 2ஆம் இடத்துல வாக்கில் சனின்னு சொல்லலாம். அந்த சனியோட தன்மை கொஞ்சம் உங்களுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ல் கேது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே தீர ஆலோசிக்காமல் நீங்கள் வந்து இறங்காதீங்க. அது சாதகமாக போகுதா பாதகமாக போகுதா, எதிராளி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருடைய ப்ராப்பர்ட்டிக்கோ வாங்கின கடனுக்கோ உத்தரவாதம் நீங்கள் கொடுக்காதீர்கள். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதி, சுகஸ்தானாதிபதியே பாக்கியாதிபதியுமாகி பாதகாதிபதியுமாக வந்து ஆகிறான் சுக்கிரன். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். 3ஆம் இடத்துல வந்து பகை வீட்டில் தான் உட்காந்துருக்கான். அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவையும் பொருளாதாரத்தில் நலிவையும் ஏற்படுத்தி விடும். அதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் வந்து செயல்படணும். அவசரமே படக்கூடாது. செக்யூர் எதுக்குமே நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வேண்டிய நண்பன், நல்லா தெரியும், சின்ன குழந்தையிலே இருந்து பழகிட்டு வரோம், இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் என்று சொல்லக்கூடிய 1/6/2026 முதல் 31/10/2026 வரை உண்டான ஒரு 5 மாத காலகட்டங்கள் யாருக்குமே கேரண்டி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்து ராசியை பார்க்கும், அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக அமையும். அதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான் வந்துடும். அப்போது உங்கள் ராசியிலே சந்திரன் அமைந்திருக்காங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி. இந்த கும்பராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தோஷம்லாம் பெருசாக பாதிக்காது. சந்திராஷ்டமம்லாம் பயப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது கும்பராசிக்காரர்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க.
ஆனால் 6ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல உட்காந்தா சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. 6ஆம் 8ஆம் இடத்தை மறைகிறது நல்லது தானே. இது கும்பராசிக்கு உண்டு, தனுசு ராசிக்கு உண்டு, சிம்மராசிக்கு உண்டு, ரிஷபராசிக்கு உண்டு, கடகராசிக்கு மன்னிக்கணும், கடகத்துக்கு உண்டு. கடகம், சிம்மம், தனுசு, கும்பம் இது 3க்கு 3, 6, 8, 12 கூடியவனாவது சந்திரன் வருவான். ஆனால் அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்படணும் அவசியம் கிடையாது. மற்றபடி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் அமைதி கடைப்பிடிப்பது நல்லது. வந்தாவே பண்ணுங்க. 1 கோடி ரூபா கையில் இருந்தாலும் சரி, இல்லாதவன் போல் எப்போ போல் நீங்கள் இருந்துருங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சனியின் காரகத்துவத்துக்கு ஏற்ப நீங்கள் அமைதியை கடைப்பிடிங்கள், முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரங்களாம் பொதுவான அவருடைய பெரிய பரிகாரம் என்னென்னா, தினமும் காலையில் இருந்து குளிச்சுட்டு நெத்திக்கு விதிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அம்மாவை கிழக்கு பார்த்து உட்காந்து அவருக்கு பாத பூஜைன்னு இந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்காங்க. கும்பராசிக்கு மிகவும் அற்புதமான நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.